வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கிறீங்க? நேத்தே இந்த வீடியோவ போஸ்ட் பண்ணணும்னு நெனச்சேன். கொஞ்சம் தாமதம் ஆயிடுத்து. ஓகே. நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் பச்சை பட்டாணி. இத ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு பச்சை பட்டாணி, கேசரி, பால் கொழுக்கட்டை. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இந்த பச்சை பட்டாணிக்கு நான் இம்புட்டு தான் உப்பு போடுறேன். இதுக்கு ஏன் இப்படி நோட்ஸ் எடுக்கிறேன்னா, பின்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கடவுள் நம்மளை எப்பயுமே சோதிப்பாருன்னு தெரியும். ஆனால் கடவுளுக்கு படைக்கிறப்ப கூட சோதிப்பாருன்றது நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கினேன். இன்றைக்கும் என் பொண்ணுக்கு டான்ஸ் கிளாஸ். அதனால் கடகடன்னு செஞ்சுட்டு படைச்சிட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பால் கொழுக்கட்டை சுடு தண்ணி கொதிக்க வச்சு சாதாரண அரிசி மாவு இருக்குது இல்லையா, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இது. அதில் வந்து சுடு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இது போல் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு சின்ன உருண்டையாக பிடிக்கணும். அது பெரிய வேலை மக்களே. சின்ன வயசுலாம் எனக்கு இது வேலையை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எல்லா வேலையும் நானே செய்கிறதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் சலிப்பாக இருக்குது. அதனால் நான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன். கடகடன்னு பண்ணிடலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் பால் கொழுக்கட்டெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்காக நம்ம எடுத்துக்கலாம் தவிர, இது போல் படைக்கிற டைம்லாம் இதை செய்கிறதுக்கு நம்ம பிரியாணியே செஞ்சுட்டு போயிடலாம் போது அவ்வளோ டைம் எடுத்துச்சு. இது போல் நீட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக இது போல் கத்தியில் கட் பண்ணிவிட்டோம். நான் ஸ்பூனாலே கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருண்டையாக வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீட் மெத்தடில் பண்ணிட்டேன் நான். அடுப்பில் குக்கர் இருக்குது. குக்கரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இப்போ நான் பற்ற வச்ச லைட்ரு சத்தியமாக புதுசு, ஆனால் ஒர்க் ஆகலை. என்னடா இது கால கொடுமையாக இருக்குது, கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வத்திப்பட்டி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு புது வத்திப்பட்டியை எடுத்து பற்ற வச்சோடனே பற்றிக்கிச்சு. இது எட்டருந்து பார்க்க அரும்பு போல் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா விளக்கு தட்டு திட்டிடணும், பூ வச்சுக்கணும், சாமிக்கு புடவையில் மஞ்சள் வைக்கணும், எம்பூட்டு வேலை இருக்குது பார்த்தீங்களா. மறுபடியும் லைட்டு வந்து ஆன் ஆகலை. சரி மறுபடியும் வத்திப்பட்டி தான் யூஸ் பண்ணேன். நமக்கு பழக்கதோஷம் லைட் இருக்கிட்டே கை போகுது. திருந்த மாட்டேன் உமா அப்படின்னு என்ன நானே திட்டிட்டு பால் கொழுக்கட்டை அந்த டிசைனுக்கு ஊற்றி வச்சோல்ல, அது மீதில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா குழச்சி வச்சுக்கணும். இது வந்து என்னோடய ஸ்டைல் பால் கொழுக்கட்டை. இப்போ இந்த சைடு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கேசரி இருக்குது. கேசரி செய்யணும். கேசரி இருக்குல்ல, இருக்கணும்னா செய்யணும் இல்லையா. ஏலக்காவையும் சர்க்கரையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாதாமை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா முந்திரி பயிரையும் அதே போல் கையாலேயே உடச்சி வச்சாச்சு. கேசரிக்கு நெய் ஊற்றணும் இல்லையா, அதில் வந்து முந்திரி பயிரும் திராட்சையும் மட்டும் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. மீதி இருக்கிற நெய்யில் நம்ம இப்போ ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு பெரிய சோதனையே வருது. இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்கள். அது பேட்டரி லோவுக்கான நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. எனக்கு அது கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் செல்லு ஆஃப் ஆகிடுது. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எந்த வேலையை செய்வேன், எந்த வேலையை விடுவேன். கடவுள் என்னை ரொம்ப சொதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு சரி ஆனது ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃபைனலாக எங்கள் அம்மா சிலையிலேருந்து கொஞ்சம் 2-3 கிளிப்ஸை மட்டும் எடுத்தேன். பால் கொழுக்கட்டைக்காக கொஞ்சமாக உருட்டணும் இல்லையா, அது மீதி இருந்த மாவை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி சுடு தண்ணியில் போட்ட பிறகு இப்படி தான் பிசினி மாதிரி வரும். ஒரு கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம உருட்டி வச்ச பால்ஸ்லாம் நம்ம போடணும். போட்டுட்டு மெதுவாக இப்படி கிளறி விட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருட்டி வச்சது வந்து கொஞ்சம் காற்றுல ட்ரையாகவும் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த சைடு கேசரிக்கு பார்த்தீங்கன்னா கேசரி பவுடரை ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன், எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது அவ்வளோ உடம்புக்கு கெடுதல்ன்றதுனால அது எடுக்கிறப்ப ஒரு திகிலாகவே இருக்கும் எனக்கு. அதை போட்டு கலந்துட்டு தேவையான அளவு ரவை உப்பு போட்டுட்டு ரவையும் போட்டுட்டு அது கூட ஏலக்காய் பொடியும் தூவிட்டு அப்படியே கிளற வேண்டியது தான். நம்ம அதில் ஏற்கனவே வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, ஸோ அந்த நெய்லாம் வந்து இப்போ நமக்கு பிரிஞ்சு வரும். கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு கிளறி விடணும். இப்போ நம்ம பாதாம் வந்து பொடி பைட்டியம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டுட்டு முந்திரி பயிரை அதுக்கு அடுத்து போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கடைசியாக நமக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றி லாஸ்ட்டாக ஒரு கிளறி எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து உங்களுக்கு சைடில் தெரியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கிறது. ஸோ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு.
நம்ம போட்ட பால்ஸ் எல்லாமே வெந்துடுது. இப்போ அதுக்கடுத்து வெல்லம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வர வீடியோஸு தான் எங்கள் அம்மா மொபைலில் எடுத்தேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கிளாரிட்டி எந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு. ஓ மை காட்! பாதாம் பவுடரை கொட்டி இந்த டைமில் தான் கிளறிட்டு லாஸ்ட்டாக ஒரு சில நேரத்தில் தேவைப்பட்டதுன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும். நான் ஊற்றினேன், ஆனால் அதை எடுக்க முடியல. என் பொண்ணு தான் படைப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தா. சரி ஓகே படுறாமா அப்படின்ட்டேன். இதுதான் ஆடிப்பெருக்குக்காக நான் எடுத்த புடவை வச்சு படைக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் டைமும் கூட. பாண்டிச்சேரியில் ஆடி 18 ஆடிப்பெருக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க இந்த வேர்ட்ஸை. நீங்கள் உங்கள் ஊரெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? இதுதான் எங்கள் வீட்டு பூஜை அறை. செயல் ரெடியாக இருக்குது. ஃபைனலாக கல்லைக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தேன் இல்லையா, அது என்னென்னா எங்கள் அம்மாவும் ஒரு தடவை உப்பு போட்டுட்ருக்காங்க, என்கிட்ட சொல்லலை. ஃபைனலாக எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு பக்தி பரவசமாக ஆரம்பித்த என்ன இப்படி காமெடி பீஸாக ஆகிட்டியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையும் நொந்துக்கிட்டு கேட்ட வரலாம் கொடுக்கணும்னு வேண்டிக்கினேன்.